சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தை நம்புறாங்க. அதெல்லாம் உளவியல் தான், அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கை நிறைய இருக்குதுன்னு. ஆனால் அந்த மூட நம்பிக்கையை நம்புறவங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பாமரர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் அவர்களை பாமரர்கள்னு சொல்லுவோம். பாமரத்தனமான பக்தி அது இருந்துட்டு போட்டோம். அந்த நம்பிக்கையினால அவங்களுக்கு சில நல்லது நடக்குதுன்னா பரவாயில்லையே. நம்பிக்கை தானே முக்கியம், வாழ்க்கைக்கு நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை ஏதோ ஒன்று கொடுக்குதுனாக்கா அது உளவியல் ரீதியாக அது நல்ல விஷயம் தானே. அதனால இந்த பகுத்தறிவாளர்னு சொல்றவங்கெல்லாம் அடிப்படையில் துளி கூட ஞானம் இல்லாதவர்கள் அர்த்தம். துளி கூட ஞானம் இல்லை. என்னன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுங்கிறது கூட உணர முடியலன்னா என்ன அர்த்தம்? அது நம்மளால் முடியாத சமாச்சாரம் பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியலன்னா என்ன விஷயம்? இந்த உலகத்துக்கு 2 கயிறு இருக்குது. ஒரு கயிறு நம்மகிட்டையும் ஒரு கயிறு வேற எவங்ககிட்டயும் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட்டி எடுக்கிறோம். நம்ம கண்ட்ரோலுக்கு மீறினதெல்லாம் சிலது இருக்குல்ல. அதை இயற்கைன்னு சொல்றிய, நாங்களும் அதே இயற்கையை தான் கடவுள்னு சொல்கிறோம். கடவுளுக்கு 5 ரூபம் இருக்குது, 5 தலை இருக்குது சிவனுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நேபாளில் போய் பாருங்கள், 5 தலை இருக்கு. கடவுளுக்கு 5 ரூபம். அது என்னது? ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, வாயு, காற்று. வாயுனா காற்று. இறைவன் 5 ரூபமாக தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறார். பஞ்சபூதங்களாக ஆட்டி படைக்கிறான். அதான் அவனோட ரூபம். பஞ்சபூதங்களே இயற்கை தானுங்க. கட்டுறது கைமண் அளவுன்ற மாதிரி ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்களே இவ்வளோண்டு தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு நினச்சிட்டு இன்னும் பெரிய பெரிய மகானை பார்த்தா டமால்னு காலை விழுறோம். ஆனால் உங்களோட ஆணவ செருக்கு, கல்விங்கிற ஆணவ செருக்கு நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குதுங்கிறது கூட உணர முடியாத அளவுக்கு ஞானசூன்யத்தனத்தை கொடுக்குதுன்னா அதெல்லாம் ஒரு கல்வியா? உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய உங்கள் அம்மா ஆன்மீக கிறுக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த கிறுக்குக்கு கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. நன்றி, வணக்கம்.